தேவாதி தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை கேட்டு எல்லா வகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே உதவி செய்வாராக. இது என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, எப்பொழுதுமே நான் சொல்வதுதான் அவருடைய கிருபையினாலே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அடியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்த உண்மையான இந்த தெய்வீக காரியங்களை தான் ஜெபத்தோடு உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோமாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னது போல இந்த ஞானத்தை, இந்த வசனத்தை, இந்த ஆலோசனையை, நல் ஆலோசனையை கேட்டு நாம் வழி நடப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அன்பானவர்களே, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். அவன் எப்போது எகிப்தில் இருந்தபோது he was well trained or well educated கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மோசே எப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார், அல்லது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் மூலமாய் பல தரப்பட்ட மக்கள் பெற்றாங்க. இன்னைக்கு இந்த செய்தி யாருக்குன்னா, பிறருக்கு பயன்பட வேண்டும். என்னுடைய பணம், என்னுடைய திறமை, என்னுடைய வீடு, என்னுடைய வாகனங்கள், அல்லது எனக்கு கடவுள் தந்திருக்கிறதான ஆலோசனைகள், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இவைகள் பிறருடைய நலனுக்கு பயன்பட வேண்டும், அல்லது இருளில் வாழ்கிற மக்கள் வெளிச்சத்தை அடைய வேண்டும், அல்லது ரட்சிக்கப்படாதபடி பாவத்தில் இருக்கிற மக்கள் மெய்யான சமாதானத்தை பெற வேண்டும் என்கிற நல் நோக்கத்தோடு, இல்லைன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, உங்களுக்காகவே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே இந்த வார்த்தை. நல்லா கவனிங்க. அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஐ நோ யூ பீப்புள் ஆர் வெல் டேலண்டட். தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் படிப்பிலே, வேலை ஸ்தலத்தில் மற்றும் பல காரியத்தில் நல்ல திறமை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இவைகள் பயன்பட வேண்டுமானால், இவைகளால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால், இதோ இந்த நல்ல ஆலோசனையை கேட்பீங்களா? ஆனால் இதே மோசையை குறித்து யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். Let us read from the book of Exodus chapter 4 verse 10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். இங்கே ரெண்டுமே பைபிளில் தாங்க படிக்கிறோம். அவன் வாக்கில் வல்லவன், அவன் செயலில் வல்லவன் வேதம் அவனை குறித்து பாராட்டி சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல மோசே தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது, ஐயோ நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று அவன் சொல்லுகிறான். மோசே என்ன பொய் சொல்லுகிறாரா, அல்லது போலியாக தன்னை தாழ்த்துகிறாரா? அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயன்பட வேண்டுமானால் முதல் குறிப்பு நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய இயலாமை என்ன? ரெண்டு காரியம். your situation, அதாவது நீங்கள் இருக்கிற நிலைமை என்ன, ரெண்டாவது உங்களோட இயலாமை என்ன. என்னென்ன விஷயத்தில் we are unable to practice or do, அதாவது நாம் செயல்படவோ அல்லது ப்ராக்டிஸ் பண்ணவோ முடியாதபடி எந்தெந்த காரியத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தேவாதி தேவனுக்கு தெரியப்படுத்துவதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கவனியுங்கள். நீங்கள் பயன்பட வேண்டுமானால் உங்களுடைய திறமை, உங்களுடைய வசதி வாய்ப்பு, அல்லது உங்களுடைய அறிவு, அழகு, செல்வங்கள் சுவிசேஷ பிரபலியத்துக்கு தேவனால் புகழப்பட்டவங்க யாரு? இதோ கண்மலை மேல் நடந்து வருகிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இதோ மலை மேல் நடந்து வருகிற அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நீங்கள் பயன்பட வேண்டும், நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும். உங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து கவனமாக கேளுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்க 2 வசனங்களுக்கு இடைப்பட்ட காரியம் என்னன்னா, அவன் உண்மையாகவே வாக்கு வல்லவன் தான், செயலில் அவன் பெரிய வல்லவனான மனுஷன் தான் எப்போ எகிப்தில் இருந்தபோது. ஆனால் இவன் தேவனால் சந்திக்கப்பட்ட இடம் எங்கே? வனாந்திரத்தில். ஏன் மோசே வனாந்திரத்துக்கு வந்தார் என்று வேதாமத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். காரணம், அவர் தன் ஜீவனுக்கு பயந்து அவர் வெளியே வந்தார் எகிப்தை விட்டு. அப்போது நடந்தது என்னென்னா, சுமார் 40 ஆண்டுகள் அவர் வனாந்திரத்தில் அவர் அங்கே ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு நபராக
பல பணியை அவர் செய்தார். ஆகவே பொதுவாகவே நல்ல பயிற்சி பெற்று நல்ல முறையில் இருந்தவர்கள் பல ஆண்டுகள் அந்த பயிற்சியை விட்டுவிட்டால் அல்லது செயல்பாடுகள் குறையும் போது என்ன ஆகும்? பொதுவாக அந்த தன்மை மாறி போகும். அந்த காரணத்தினால தான் அவர் தேவனிடத்தில் சொல்கிறாரு, நான் முன்னாடி ஒரு காலத்தில் அப்படி இல்லைப்பா, எம்மாத்திரம் தகப்பனே அந்த பார்வோனுக்கு முன்பாக போய் நான் நிற்க ஏமாத்திரம். இன்றைக்கும் கூட உன் தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அல்லது உன் குடும்பத்தில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பார்வோன்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு ஃபியர், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன, எப்படி அவங்களுக்கு முன்னாடி போய் நான் நிற்க முடியும், எப்படி என்னுடைய காரியத்தை நான் நிரூபிக்க முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த தெய்வீக ஆலோசனை நல்ல கேளுங்க. எகிப்திலே போய் நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வேதத்தில் நீங்கள் யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்களா தெரியும். இந்த இடைப்பட்ட காலங்கள் 40 ஆண்டுகள் he was in wilderness but he was met by mighty God. சர்வ வல்லவராக சந்திக்கப்பட்டார். அப்போ நடந்த ஒரு உரையாடலை கேட்போமா? எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இந்த பர்பஸ் ஆஃப் காட்ஸ் கால், தேவனுடைய அழைப்பு, அந்த குறிப்பிட்ட காரியம் எதுக்கு? மோசேயை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்தார். தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை விடுவிக்கும்படி, அவர்கள் படுற கஷ்டத்தை கண்டு மனதுருகி தேவன் ஒரு மோசே உருவாக்கினார். நல்லா கவனிங்க. ஒரு மோசே உருவாகிற வரைக்கும் 430 ஆண்டுகள் எகிப்தில் இந்த ஜனங்கள் படாத பாடுபட்டார்கள். படாத வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்போ எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, தேவன் உங்களை கொண்டு யாரை சந்திக்கணும்னு வைத்திருக்கிறாரோ, உங்களை கொண்டு யாரை கொண்டு அவர் தன் நாமத்தை மகிமைப்படுத்தணும் வைத்திருக்கிறாரோ, நீங்கள் அந்த நபரை போய் சந்திக்கிற வரைக்கும் அவர் கண்டும் காணாமல் தான் இருப்பார். நல்ல கவனிங்க. இந்த ஆலோசனை என்னன்னா, தேவன் மனிதராக என்னை கொண்டு எந்தெந்த தேசத்தில், எந்தெந்த குடும்பத்தில், எந்தெந்த நபர்களை அல்லது எத்தனைப்பட்ட மக்களை விடுவிக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ, வரைந்து வைத்திருக்கிறார். அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த பர்டிகுலர் மக்களுக்கு அல்லது குடும்பத்துக்கு, அந்த தேசத்துக்கு அடியனை கொண்டு விடுவிக்கணும் என்று கர்த்தர் வைத்திருக்கும் திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. நான் போய் சந்திக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை கண்டும் காணாத போல் தான் இருப்பார். ஆனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ. என் அன்பானவர்களே, இப்போது உங்களுடைய திறமையை கர்த்தர் கையில் கொடுத்துருவீங்களா? உள்ள நிலைமை அப்படியே சொல்லுங்கள். உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். He wants you. இந்த உலகம் உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணலாம், நீ யூஸ்லெஸ் என்று சொல்லலாம், யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் நத்திங் சொல்லலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் தேவை. ஆக இப்போ ஆண்டவரை நோக்கி மன்றாடி கேட்க போகிறோம். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை, மோசேயை கர்த்தர் வாக்கில் வல்லவனாய் செயலை வல்லவனாய் மாற்றியது போல உங்கள் ஒவ்வொரையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இடம் கொடுங்க. இப்போ என்ன நிலைமையும் பரவாயில்ல. ஒருவேளை ஜெப குறைவு இருக்கலாம், வேத வாசிப்பு தியானம் குறைந்திருக்கலாம், பயபக்தி குறைந்திருக்கலாம். உள்ளபடியே கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. சகலத்தை மாற்ற வல்லவர், இல்லாத இருக்குது போய் மாற்றுகிறவர் உங்களை கொண்டு பிரயோஜனப்படுத்தி உங்கள் மித்தம் தன் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு தேவை. மோசே கர்த்தருக்கு தேவை. என்னதான் he was unfit, பேச முடியாதபடி திக்கு நாவாக இருந்தாலும் அவனை கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினார், தெரிந்து கொண்டார். நீங்கள் கர்த்தருக்கு தேவை. forget all your education. உங்களுடைய படிப்பு குறைவுபட்டிருக்கலாம், அழகு அறிவு செல்வம் ஆசி திறமை குறைவுபட்டிருக்கலாம். no problem at all. my God wants you. என் தேவனுக்கு நீங்கள் தேவை. இதை மறந்துடாதீங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீ சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி வீணாய் பொல்லாதவர்கள் சொன்ன வார்த்தைகளை, வீணர்கள் பேசின காரியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவனுக்கு பயன்பட கூடாதபடி இன்னைக்கு உலக மயக்கமாக, உலக சிற்றின்பங்களிலோ, அசுசெய்தான காரியங்களிலோ அல்லது வீணர்களோடு உட்கார்ந்த நேரத்தின் காலத்தின் திறமையும் பணத்தையும் பாழடித்து கொண்டிருக்கிற சத்துருவின் திட்டக்கு ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்த மக்களை மன்னித்து இப்பொழுதே உம்முடைய பக்கம் திருப்பும் ஆண்டவரே. 40 ஆண்டுகள் ஆனால் என்ன, 400 வருடங்கள் ஆனால் என்ன, நீர் யாரை முன்குறித்தீரோ நிச்சயம் அவர்களை பிரயோஜனப்படுத்துவே. நீர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன் என்பதை புரிந்து கொண்டு உம் சித்தத்தின்படி நடக்க அவர்கள் புரியும். இந்த கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு வாக்கிலே வல்லவர்களாய் மாற்றும், செயலில் வல்லவர்களாய் மாற்றும். அவர்கள் வேலை செய்கிற இடங்களே, படிக்கிற இடங்களே, அவங்க இருக்கிற தேசங்களே அவர்களே தான் கர்த்தர் நீ மோசேயாக ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாக
நியமித்திருக்கிறீர். ஆக மலை மேல் நடந்து வருகிற அந்த சுவிசேஷனுடைய பாதங்களாய் உம்மால் வர்ணிக்கப்படுகிற பாத்திரங்களை இவர்கள் மாறிட அருள் புரியும். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. ஒவ்வொரு மேலும் அந்த மினிஸ்ட்ரியில் அனாயிண்டிங் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்கள். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இயேசுவுக்கு தேவை, பிதாவுக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் பயன்பட கர்த்தர் சித்த வைத்திருப்பாரானால் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆக இந்த நல் பணிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் கூட நிற்கவும் மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு தேவை. காட் பிளஸ் யூ.